10ஆம் வகுப்பு படிக்கும்போதே ஒரு திருநங்கையாக பேராசிரியர் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் என்ன துறைன்றது நான் நினைக்கல. நான் 12th வந்து இங்கிலீஷில் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தேன். நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வரலைன்னா அதை நம்ம எல்லாம் படிக்கும்போதெல்லாம் அதை விட்டுருவோம். அதை நினச்சி நம்ம வராது வர வைக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டோம். ஆனால் நான் கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த வராத அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டை நம்ம ஏன் அதை எடுத்து அதில் பேராசிரியர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவேன். இப்போ லயோலா காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லயோலா காலேஜில் எப்போவுமே திருநங்கைகள், திருநங்கைகளை பற்றின ஒரு புரிதல் வந்து ஒரு ஆண்டுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது இந்த புரிதல் வந்து அங்கே எல்லா மக்களுக்குமே நிறையவே இருக்குது. அதனால் அந்த இடத்துல எனக்கு ஆஸ் அ திருநங்கையாக அந்த காலேஜில் நான் ஒர்க் பண்ணுறதுனாலையும் அங்கே வந்து என்னுடைய பணியை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் எனக்கு வேறுபாடுகள் அங்கே எதுவுமே பார்க்கப்படவில்லை. அது வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஸ்டாஃபாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆண்டுமே புரிதல் கொடுப்பாங்க.